அம்பாள் தேரறி வருகிறது. தங்கம்மா கொடியம்மா இப்ப கலாநிதி ஆர் திருமுருகன் ஐயா அவர்கள். அற்புதமான இந்த காட்சியா 5 கோபுரங்கள் எல்லோரும் இன்புற்று பாட ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி இந்த காலை பொழுது நாங்கள் காங்கேசன்துறை வீதி வழியாக பயணிக்கிறோம். இந்த அலங்காரங்களை பார்த்தோன்னே நிறைய பேருக்கு இடம் ஞாபகம் வந்திருக்கும். தெல்லிப்பளை தேசம் போற்றுகிற அன்னை துர்காதேவிக்கு இன்றைய நாளில் தேர் திருவிழா. கொடியேற்றம் காட்டியிருப்பேன். இன்றைய தேர் திருவிழாவை காட்டுறதுக்காக நாங்கள் இந்த வீதி வழியை பயணிக்கிறோம். தேசம் போற்றுகிற அன்னை தெல்லிப்பளை துர்காதேவி தேவஸ்தானத்தில் இன்றைக்கு இருக்கிறோம். வருடாந்த மகோற்சவம் 2026ஆம் ஆண்டு நான் வந்து கொடியேற்றத்தினுடைய காட்சிகள் எல்லாமே போட்டிருப்பேன். இன்றைய நாள் அம்பாள் தேரறி வருகிற அந்த அற்புதமான காட்சி. ஏராளமான பணிகளை இந்த கோவில் செய்கிறது. ஒரு ஆலயம் என்றதுக்கு அப்பால அறப்பணிச்சாலையாக மேற்கொள்ளக்கூடிய பணிகள் என்பது மிக மிக சிறப்பாக இருக்கிறது. முன்பு தங்கம்மா கொடியம்மா இப்ப கலாநிதி ஆர் திருமுருகன் ஐயா அவர்களுடைய காலத்தில் வந்து ஏராளமான விஷயங்கள் இந்த கோவில் தொடர்பில் நிறையவே நடந்து கொண்டிருக்கிறது. அற்புதமான இந்த காட்சியாக இருக்கும். எல்லா கோவில் திருவிழாவும் ஒரே அடியாக சேர்ந்து வருகிற போது ஒரு ஆன்மீகம் ததும்புகிற மாதமாக, ஆன்மீகம் ததும்புகிற வாரமாக இந்த காலப்பகுதி இருக்கிறது என்பது முக்கியமான விஷயம். நாளைய நாள் நல்லூரானுக்கு மஞ்சம். ஒவ்வொரு நாளையும் அந்த காணொலி வருது. இன்றைய நாளில் தேர் திருவிழா தொடர்பாக முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம். ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ செய்து பாருங்க. யூடியூப்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து போட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனை செய்யுங்க. கோவிலுக்கு எங்களைப் போலவே ஏராளமானவர்கள் இப்போது புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். கம்பீரமாக அன்னையினுடைய கோபுரம் 5 கோபுரங்கள் கொண்டிருக்கக்கூடிய அழகிய திருக்கோவிலாக இந்த அம்பாள் இங்கே குடிகொண்டிருக்கிறாள். நாடு பூராக இருந்து அம்பாளை தேடி வந்து வழிபடக்கூடியவருடைய சிறப்பு என்பது மிக உன்னதமானது. உள்ள பூசை வழிபாடுகள் எல்லாமே ஆரம்பமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அவை தொடர்பிலேயும் அம்பாள் எழுந்து வருகிற அந்த அழகிய காட்சிகள் தொடர்பிலேயும் இந்த ஆலயத்தினுடைய சிறப்புகள் தொடர்பிலேயும் இந்த காணொலியில பார்க்கலாம். ஊர் சார்ந்தாக்கள் அம்பாளை பார்க்க ஆசைப்படக்கூடிய அவர்களுக்கு மறக்காம இந்த காணொலியை பகிர்ந்து வைங்க. காணொலிகளுடைய கருத்துக்களையும் கீழே சொல்லுங்க. அம்பாளுடைய அழகிய சித்திர தேர் தயார் நிலையில் அங்கே இருக்கிறது. முன்புற பகுதியை பாருங்க, இவ்வளவு ஏராளமான பக்தர்கள் அம்பாளுடைய வருகைக்காக, அவளை தேரிலே காண்பதற்காக, தங்கள் பிணிகள் நோய்கள் எல்லாம் நீங்குகிற அந்த அம்பாளினுடைய அருளை பெறுவதற்காக இந்த வேளையிலே காத்திருக்கிறார்கள். உள்ள வசந்த மண்டபத்திலிருந்து புறப்பட்டிருக்கக்கூடிய அம்பாள் யாகசாலை அழகு கோவால வழியாக அம்பாள் தேரிலே ஆரோகணிப்பதற்கு எழுந்து வருகிறார் வெளிவீதி நோக்கி. வசந்த மண்டப பூசை, அதே பிறகு யாகசாலையில் இடம்பெற்றக்கூடிய பூசை எல்லாத்துக்கும் பிறகு இப்போது வெளிவீதி பிரதட்சணம். தேர் என்கிற அந்த அழித்தல் தொழில் தத்துவத்தை குறிக்கிற அந்த வாகனத்துக்காக அம்பாள் வருகிற அற்புதமான அந்த காட்சி.
தேரறி அருள் பாலிப்பதற்காக அம்பாள் பக்தர்களுடைய தோளேறி இப்போது வலம் வருகிறார். அம்பாளை முப்போதும் திருமேனி தீண்டி பூஜிக்கிற பெரும்பாக்கியம் பெற்றக்கூடிய சிவாச்சாரியர் முன்னே வர, பின்னே அம்பாள் அசைந்து ஆடி வருகிற அந்த அற்புதமான காட்சி. தேருக்கு வருகிற போது பொதுவாக எல்லாருமே மெல்லிய ஆட்டத்தோடு ஐந்தொழில் தத்துவத்தை தான் இந்த மகோற்சவங்கள் குறிக்கிறது. அதில் வந்து தேர் திருவிழா அழித்தல் தொழிலை குறிக்கிறது. அழகுக்கு ஒவ்வாத வெள்ளியாக அம்பாள் எழுந்து வருகிற அந்த அற்புதமான காட்சியை நீங்கள் பார்க்குறீங்க. சிவத்த பின்னணியோடு பக்தர்களை நோக்கி புன்னகைத்தவாறு அம்பாள் வருகிறாள். பெரும் கூட்டம் உண்டு. அரோகரா சொல்ல அம்பாள் ஆடி ஆடி வருகிற அந்த அழகை பாருங்க. மாவை ராஜீன கர்த்தா மகாராஜ ஸ்ரீ ரத்னசபா அவர்களும் எங்கள் தேவஸ்தான பிரதம குரு செந்துராஜ கோப்பனுடைய ஆசியோடு இந்த ரதோற்சவம்
பக்திபூர்வமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தேசம் போற்றுகின்ற நெல்லிப்பள்ளி சத்தியனுடைய வடம் பிடித்து வாழ்ந்து கேட்க வேண்டும் என்ற பேரில் நோக்கோடு ஆயிரம் பக்தர்கள் இந்த இடத்திலே கூடியிருக்கிறார்கள். இன்னும் சில நிமிட நேரத்திலே அம்பாளுடைய தேர் புறப்பட்டு இருப்பிடத்துக்கு வந்தவுடன் அன்னதானம் வழங்கப்படும். இங்கே வருகை தந்திருக்கின்ற அத்தனை அடியவர்களும் புதிய அன்னசத்திர மண்டபத்திலே அன்னதானத்திலே பங்கு பற்றி அம்பாளுடைய பிரசாதத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் பெற வேண்டும் என்று எங்கள் தேவஸ்தானம் ஏற்பாடு செய்திருக்கிறது. எனவே தேர் இருப்பிடத்துக்கு வந்தவுடனேயே அன்னதானம் ஆரம்பமாகும். மூத்தோருக்கும் குழந்தைகளிடத்தும் தனித்துவமாக அவர்கள் வரிசையிலே நிற்காமல் அங்கே மூத்தோருக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இயலாதவர்களுக்கு ஆசனத்திலே இருந்து சாப்பிடுவதற்கு வசதி செய்யப்பட்டிருக்கிறது என்ற இந்த செய்தியை கூறி எல்லோரும் இன்புற்று வாழ எல்லாம் வெள்ளையில் செய்து துர்காதேவியுடைய அருட்கடாட்சம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்றைய நல்ல நாளிலே இந்த ஆலயத்தை ஸ்தாபித்த கதிர்காமர் என்கின்ற சித்தர் பெருமகனை நினைவு கூர்ந்து இந்த கோயிலை வளர்த்தெடுத்த தர்மகர்த்தாக்கள் நிர்வாகத்திலே இருந்தவர்கள் எல்லோருக்கும் இந்த வேளையிலே நன்றி கூறி குறிப்பாக அன்னை சிவத்தமிழ் செல்வி பண்டிகை தங்கம்மா அப்பா குட்டி அம்மையார் அவர்கள் தேசம் போற்றும் கோயிலாக இந்த கோயிலை எழுச்சி பெற வைத்த அம்மையாருக்கும் அதிபர் ஜெயரட்னம் அவர்களுக்கும் கல்வி அதிகாரியாக இருந்து இந்த கோயில் முதல் தலைவராக இருந்த தியாகராஜா ஐயா அவர்களுக்கும் இந்த வேளையிலே மனம் நிறைந்த நன்றியை அடியார்கள் சார்பில் தெரிவித்து எல்லோரும் இன்புற்று வாழ பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன். வடம் பிடிப்போர் தெய்வீக வாழ்விலே இடம் பிடிப்பார் என்ற ஒரு விஷயம் சொல்லப்படும். அதுபோலதான் ஊர் கூடி தேர் இழுக்கிற அந்த உன்னதமான மரபு இப்போது வடம் பக்தருடைய கைக்கு பரிமாறப்படுகிறது. தொடர்ந்து அம்பாள் இந்த தேரில் இழுத்து வரப்படுகிற அழகிய காட்சிகளை தரிசிக்கலாம்.
அம்பாள் தேரிலேறி ஆரோகணிக்கிறாள். வீதி வழியே பயணிக்கிற போது இந்த காங்கேசன்துறை வீதி வழியாக அம்பாளுடைய ஆலயத்தை நோக்கி பல நூற்றுக்கணக்கான காவடிகள், அதுலேயும் பறவை காவடிகள் அப்படியே அம்பாளை நோக்கி நகர்ந்து செல்வதை பார்க்கக்கூடிய இருந்துச்சு.